This video is sponsored by SPO Digital Marketing. SPO வந்து ஒரு ஜெனியூனான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. இதில் உங்களுக்கு சேரணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Hi, Challenges Sports and Studies viewers. Challenges Sports and Studies நம்ம இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.1ல 5th சம் பார்க்க போகிறோம். அதில் ஏ செட், பி செட், சி செட் கொடுத்து டி செட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ ஆர்ஹெச்எஸ் ஃபஸ்ட் கண்டுபிடிப்போம். ஏ இன்டர்செக்ஷன் சி. ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்க நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். 3 காமனாக இருக்குது. 2ம் 3யும் காமனாக இருக்குது. அடுத்து பி இன்டர்செக்ஷன் டி. அதில் ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குன்னு பார்க்கணும். பிக்கும் டிக்கும் எது காமனாக இருக்குன்னு பார்க்கணும். இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சோம். அந்த 2 இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது கிராஸ் பண்ணோம். கிராஸ் பண்ணப்போ 3,3 3,5 2 வந்திருக்கு. அடுத்து ஏ கிராஸ் பி, அதாவது எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸ் வந்து என்ன இருக்குன்னா ஏ கிராஸ் பி இருக்குது. ஏவையும் பியும் கிராஸ் பண்ணோம். 1,2 1,3 1,5. அடுத்து 2,2 2,3 2,5. அடுத்து 3,2 3,3 3,5 க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிடணும். அடுத்து சி கிராஸ் டி, சியும் டியும் கிராஸ் பண்ணோம். 3,1 3,3 3,5. அடுத்து 4,1 4,3 4,5 க்ளோஸ் ப்ராக்கெட், அதாவது 2 செட்டையும் முடிச்சாச்சு. அடுத்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி, அதாவது ஏ கிராஸ் பிக்கும் சி கிராஸ் டிக்கும் இன்டர்செக்ஷன், அதாவது காமனாக இருக்க நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. காமனாக இருக்க நம்பர் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 3,3 3,3 இருக்குது. அடுத்து 3,5 3,5 இருக்குது. இப்போ 3,3 3,5 இது ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். இப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி இஸ் ட்ரூ. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது ஈக்குவலாக இருந்தால் இஸ் இட் ட்ரூ அப்படின்னு எழுதிடணும். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்போ ஈக்குவலாக தான் இருக்குது, அதனால் ஈக்குவல்னு எழுதியாச்சு. ஏ இன்டர்செக்ஷன் சி B intersection D equal to A intersection B A cross B intersection C cross D. Is it true? இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. இது போல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.